ஹலோ கைஸ், ஃபைனலி நம்ம கமலஹாசன் சாரோட 17 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தக்லைஃப்ங்கிற மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தில் ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ இருக்க போது. அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி அமைஞ்சிருக்கு அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஓஜி காம்போ இருக்கக்கூடிய கமல் சார் நம்ம மனிதர் சார் 2 பேர் சேர்ந்து எந்த மாதிரி சம்பவம் பண்ணிருக்காங்கன்னு ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வழக்கமாக சொல்கிறது தான் திஸ் வில்லேஜ் ரிவ்யூ. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். தக்லைஃபோட ஒன்லைன் பார்த்து நம்ம ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஒன்லைன் பொறுத்த வரைக்கும் டெல்லியில் நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய டானர் இருக்காரு. அவர் தான் ரங்கராய சக்திவேல். அவர் சின்ன வயசுலேருந்து சிம்பு எடுத்து வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல சிம்பு நம்ம ரங்கராய சக்திவேல் தப்பாக நினச்சிக்கிட்டு அவருக்கு எதிராக ஒரு செயல் சேர்க்கிறான். அதுக்கு நம்ம ரங்கராய சக்திவேலுக்கு கூட இருக்கக்கூடிய 3 பேர் சேர்ந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ணுறாங்க. ஸோ அந்த துரோகத்தில் இவரும் பாதிக்கப்படுறாரு, இவர் ஃபேமிலி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் அங்கிருந்து எப்படி ஒரு ரிட்ரீவ் ஆகி வந்து ஒரு ஃபேமிலியை காப்பாற்றினாரு அண்ட் இவருக்கு துரோகம் பண்ணவங்களே எப்படி இந்த ரிவெஞ்சை திருப்பி கொடுத்தாரு அப்படிங்கிறத ஒரு நார்மல் ரிவெஞ்ச் டிராவப் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நடுவில் ரங்கராய சக்திவேல் கேரக்டருக்கும் சாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன போராட்டத்தையும் ஒரு சின்ன ஒன்லைனராக காட்டியிருந்திருப்பாங்க. இதான் படத்தில் ஒரு சிம்பிள் ஒன்லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ரிவ்யூ எடுக்கலாம். ஸோ ரிவ்யூவில் மொதல் பாசிட்டிவ் விஷயங்களை தான் நான் ரசிச்சு பார்த்தேன். இல்லை எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை பற்றி நான் சொல்ல ஆரம்பிக்கலாங்களா? இந்த படத்தில் மொதல் விஷயம் என்ன சொல்லணும்னா லைக் ஆக்டிங். அதாவது நம்ம கமலஹாசன் சார் எஸ்டிஆர் சார் வச்சு ஆக்டிங் பற்றி பேசலாம் தான் அது ஆச்சரியம். இவங்க 2 பேருமே நான் கொடுத்துருவோம் பெர்ஃபெக்டாக பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கமலஹாசன் சாருக்கு வந்து நிறைய க்ளோஸ் அப் இருக்க அவர் அழும்போது இந்த படத்தில் என்னதான் பிரச்சனை, அந்த எமோஷனல் கனெக்ட் நம்ம கூட கனெக்ட் ஆகலனாலுமே அவரோட ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக பொட்டன்ஷியலாகவே இருந்துச்சு. அண்ட் எஸ்டிஆர் சார் கிட்ட வரும்போது அது ஒரு கிரே ஷேடு கூட கேரக்டர் மாதிரி டீல் பண்ணியிருந்திருப்பாங்க. நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் நடுவில் கூட ஒரு கேரக்டர் மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு ஆக்டிங்கை கரெக்டாக நம்ம எஸ்டிஆர் சார் கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ 2 பேருமே அவங்களோட இன்புட்டை கரெக்டாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படத்துலையுமே இவங்க 2 பேரோட கேரக்டருக்கு மட்டும் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் இந்த படத்தோட அந்த குவாலிட்டி பர்பஸ் தான். ஸோ இந்த படத்தில் நான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வீடியோலாம் சொல்லியிருந்தேன். 200 கோடிக்கு மேலே பட்ஜெட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அது படத்தில் ஒவ்வொரு ஷாட்டுமே கண்டிப்பாக தெரியுது. சில ஷாட்ஸில் மட்டும் இந்த விஎஃப்எக்ஸ் பெசிட் தட்டாலுமே கூட பல ஷாட்ஸில் இந்த படத்தோட குவாலிட்டி கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அந்த 200 கோடி எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. உண்மையிலுமே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக நம்ம தேட்டரில் பார்க்குறோம். அது உண்மையாக எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் பேட்டாக இருந்துச்சு. அடுத்த விஷயம் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான். ஸோ ஒரு மியூசிக் உண்மையாக நல்லாவே இருந்துச்சு. கிட்ட இந்த படத்துக்காக 9 பாட்டு போட்டுருப்பார். அதில் 7 பாட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த ஜிங்கிச்சா, அப்புறம் இந்த கிங் ஆஃப் தக்ஸ், ஓஜி தக்கா இருக்கட்டும், 5 வண்ண பூவே, விண்வெளி நாயகா, முத்தமலைன்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் அங்கங்கே கொஞ்சம் ஆர்ஆர் தான் மிஸ் பண்ணாரே தவிர்த்து சாங்ஸ் நல்லா பண்ணியிருப்பாரு. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். அப்படி சொல்லணும்னா அந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி உண்மையாக நல்லாவே இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கும் அந்த ஸ்டன் கோரியோகிராஃபி உண்மையாக நல்லா பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டிஃபரெண்டான டேக்காகவும் டிஃபரெண்டான ஸ்டைலாகவும் இருந்துச்சு. அதை தாண்டி ரைட்டிங்கில் வந்து சில கேரக்டருக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் மோட் வச்சிருந்திருப்பாங்க. முக்கியமாக நம்ம கமல் சார், எஸ்டிஆர் சார், அதை தாண்டி ஒரு முக்கியமான 2 கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமான ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட் வச்சிருப்பாங்க ஸ்டோரியில். ஸோ அந்த டிரான்சிஷன் பாயிண்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது ஏன் டிரான்சிஷன் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலுமே கூட அந்த டிரான்சிஷன் பாயிண்ட் அவங்களோட ஆக்டிங் உண்மையுமே அதுக்கு ஒரு வலி சேர்க்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கடைசி வருஷம் சொல்லணும்னா படத்தில் ஃபஸ்ட்டு 10-15 நிமிஷம் எனக்கு ரொம்பவே பிடிச்சின்னு சொல்லலாம். அது அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ஃபார்விங்காக சூப்பராக அந்த ஸ்டோரி பில்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் பார்க்கும்போது படம் வந்து உண்மையிலே செம்ம எஞ்சிங்க இதே மாதிரி சூப்பராக போக போகுது அப்படிங்கிற ஒரு தாட்டை கொடுத்துட்டாங்க சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் நல்லா எஃபர்ட் போட்டு எடுத்துருந்தாங்க சொல்லலாம். இதில் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் அமைஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே நெகட்டிவ் ஷேட் கிட்ட வந்துடும். ஓகே, இப்போ நம்ம நெகட்டிவ் சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். மனிதன் சார் படமாக எப்பயுமே அது வந்து லாஜிக் இல்லாமல் படம் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கிற விஷயம் அங்கே தான் மிஸ் பண்ணுவார். பட் இந்த படத்தில் மேஜரான பாயிண்ட்ஸில் மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தது ரொம்பவே ஆச்சரியமாக தான் அமைஞ்சிருந்துச்சு. முக்கியமாக நம்ம சிம்பு சாரோட இன்ட்ரோடக்ஷனில் ஒரு காட்சி சீக்வன்ஸ் இருக்கும். அந்த முடிகிற சீக்வன்ஸில் ஒரு காரை போய் நம்ம சிம்பு சார் மோதுவார். அந்த காருக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அதெல்லாம் ரொம்பவே லாஜிக்லெஸ்ஸாக இருந்துச்சு. அதை தாண்டி இன்டர்வல் பாயிண்டில் கமலஹாசன் சாருக்கு ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. அவர் பாடியில் ஆல்ரெடி 3 புல்லட் இருக்கும். அங்கிருந்து மலையிலேருந்து அவர் விழுந்துருவார். அந்த சமயத்தில் நிறைய கிளைகள்லாம் அடிப்பட்டு மரத்தில் அடிப்பட்டு டொம்முன்னு விழுவார் மிகப்பெரிய ஆழத்தில். ஆனால் அங்கிருந்து மனுஷன் எந்திரிச்சு 2-3 மலை தாண்டி ஒரு பனிசரிவெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு வருவார். இதெல்லாம் வந்து ரொம்பவுமே பார்க்கும்போது லாஜிக்கல் சீனாக இருந்துச்சு. அண்ட் படத்தில் பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு விவேகமோட அந்த பல்கேரியா ஃபாரஸ்ட் சீக்வன்ஸ் தான் ஞாபகமே வந்துச்சு. அந்தளவுக்கு அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்பவுமே லாஜிக்கலஸாக தான் எழுதியிருந்தாங்க. அதுக்கு சொல்லலாம் ரைட்டிங்கில் வந்து சாவு இவரை துரத்துதுன்னு சொல்கிறாங்க, சாவுக்கு இவருக்கு ஒரு போட்டி நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு சீனாக அதை பார்க்கும்போது ரொம்பவே லாஜிக்கல் சீனாக தான் எனக்கு ஃபீல் ஆயிருந்துச்சு. இது குறிப்பிட்ட ஒரு 2 சீன் தான். இதை தாண்டி இன்னும் நிறைய சீக்வன்ஸில் அந்த லாஜிக்ங்கிறது ரொம்பவே மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்த விஷயமே இப்போலாம் 2.5 மணி நேரம் படத்தில் வரக்கூடிய காமனான இஷ்யூ தான் அந்த லேகுங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த லேக்னஸ்ங்கிறது அதிகமாக இருக்கும். அண்ட் லேக்னஸ்ங்கிறத தாண்டி போர்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக அமைஞ்சிருந்துச்சு. பிகாஸ் இந்த செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீக்வன்ஸில் இது தானே நடக்க போகுது, இந்த கேரக்டர் இவர் தெரியாத போகிறோம், இவர் தான் அடுத்து கொல்ல போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கெஸ் பண்ணிடுவோம். ஆனால் அந்த கெஸ் பண்ண சீக்வன்ஸ் வரதுக்கு இவங்க இழுத்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் வர மாதிரி கொண்டு போயிருந்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல நான் கெஸ் பண்ணாத நடந்துச்சுன்னா அதில் ஒரு சின்ன பாம்பில் சீக்வன்ஸ் நடக்கும். அதில் ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் ஆகும். அதுதான் நான் கெஸ் பண்ணாத ஒரு சீக்வன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மற்றபடி எல்லா சீக்வன்ஸுமே கெஸ் பண்ண ஒரு சீக்வன்ஸாக தான் இருந்துச்சு. இதில் நிறைய கேஸ்டிங் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக நம்ம அசோக் செல்வன்லாம் அந்த படத்தில் இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு.
ஐஸ்வர்யா லட்சுமி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்தவொடனே உங்களால் சொல்லிட முடியும் இவங்க என்ன கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க, அவங்க யார், இவங்களுக்கு போய் என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு கேரக்டர் தான் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்ல சமயம் தெரியுமே இந்த படத்தில் இந்த லேக்னஸ் அண்ட் போர்னஸ் காரணமாக அதுவும் ஒரு ரீசனாக அமைய தான் செய்யுது. நிறைய சீக்வன்ஸை ஷார்ட் பண்ணி கட் பண்ணி தூக்கிக்கலாம். பிகாஸ் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைட் சீக்வன்ஸே அங்கே கொஞ்சம் போர் அடிக்கக்கூடிய இல்லை இந்த லேங்னஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் கொடுக்குது. அது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. வந்து நம்ம அதுக்கான பொட்டன்ஷியல் இருந்துச்சு. ஆனால் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துட்டே தான் இருந்துச்சு. அதாவது இந்த மியூசிக் எனக்கு இந்த ஆர்ஆர்ங்கிறதே எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனால் இந்த சீக்வன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆர்ஆர் போட்டிருந்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லா சீக்வன்ஸ்லையுமே வந்துச்சு. மேக்ஸிமம் லைக் சாங்ஸ் மூலமே அவரோட வாக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் கமிங் டு இந்த பிஜிஎம் ஆர்ஆர் ஒர்க் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் வந்திருந்தா இனிமே அந்த படம் சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இன்னுமே என்ஜாய் பண்ணி பார்த்துருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. பட் இதுக்கு வந்து இந்த சீனை வந்து இன்னுமே கமர்ஷியலைஸ் பார்க்காம ராபா கொடுத்துடலாங்கிற மாதிரி அவங்க ஐடியா பண்ணியிருந்திருப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன். அதனால தான் இந்த சீன் இப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ தாண்டி சொல்லணும்னா ஓவரால் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது ஒரு நல்ல எங்கேஜிங்காக போகக்கூடிய ஒரு படம். அங்கங்கே லேக் இருக்கும், ஆனால் எங்கேஜிங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃப்ங்கிறது ரொம்ப லேக்னஸ் அண்ட் போர்னஸ் அடங்கி எங்கேஜிங்கும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹாஃபாக அமைகிறதுனால இந்த படம் ஒரு ஆவரேஜான வாட்சிங் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே, ஃபைனலி இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு சிசிவி அதாவது செக்கச்ச வந்தவனாங்கிறது நிறைய இடத்துல ஞாபகம் வரும். அண்ட் சம்டைம்ஸில் இது செக்கச்ச வந்தவனோட பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு தாட்ஸும் உங்களுக்கு வர தவிர்க்க முடியாது. அப்படி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும் நிறைய சீக்வன்ஸில், ஈவன் கிளைமேக்ஸ் முதல் கொண்டு. அண்ட் அதே மாதிரி இந்த படம் மணிரத்னம் சாரோட ரைட்டிங்கில் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய ஒரு படமாக எனக்கு ஃபைனல் ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஓவரால் அந்த படத்தை சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மூவி தான். 10க்கு கண்டிப்பாக 6 கொடுக்கலாம் என்னோட ஓவரால் ரேட்டிங். அண்ட் படத்தை பார்க்காத கமலஹாசன் ஃபேன் அண்ட் மணிரத்னம் சாரோட ஃபேன் இல்லை இந்த படத்தை இந்த மாதிரியான படங்களை பார்க்கக்கூடிய நீங்கள் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் நோட்டல் ஆடியன்ஸ் இருந்தீங்கன்னா டவுட் தான். அண்ட் கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நாயகனை எதிர்பார்த்து போகாதீங்க, கண்டிப்பாக நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க. அதே மாதிரி படம் பார்த்தவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ இவ்வளோ நேரம் சொன்னது வந்து என்னோட ஒப்பீனியன் அண்ட் என்னோட தாட்ஸ் அப்படிங்கிற சொல்லலாம். எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆயிருக்கும். அது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எழுதிப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். ஃபைனலி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஏதாவது ஃப்ளாஷ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதாவது உங்கள் வீடியோ தாட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோ திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் வழக்கமாக சொல்கிறதா இதே மாதிரி இன்னொரு செஞ்சுக்கிறேன். ஆஃப்டர் பாய். ஆரம்பிக்கலாங்களா? முடிச்சிடலாமா?